அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருதானது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாஸ்டினா சுசேராஜ். அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யாருக்கு கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டினா சுசேராஜ் என்கிற பாமா என்பவருக்கு தான் விருது அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாஸ்டினா சுசேராஜ் என்கிற பாமா இவங்க பார்த்தீங்கன்னா தலித் மக்களின் குரலுக்கு ஒலித்து சமூக தொண்டராற்றி வருகிறார். ஸோ இவங்க வேறு என்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷி, வன்மம், கொண்டாட்டம், கருக்கு முதலிய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், தேவநேய பாவனர் விருது 2023ஆம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பா அருளி. அதாவது தமிழ் அறிஞர்களுக்காக விருது அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கம் மூலமா தமிழ் அறிஞர்களுக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் விருது 2023ஆம் ஆண்டிற்கானது விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா அருளி. வீரமாமுனிவர் 2023ஆம் ஆண்டிற்கான விருது சச்சியானந்தம் வாங்கியிருக்காங்க. அதே நற்றமிழ் பாவலர் விருது 2023ஆம் ஆண்டிற்கானது யார் வாங்கியிருக்காங்கன்னா அரிமா பாமகன் கௌதமன் நெல். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் முதல் மிக உய்ய மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளூர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் மிக உய்ய மின் நிலையம் திருவள்ளூரின் மாவட்டத்தில் அத்திப்பட்டில் உள்ள வட சென்னையில் தான் அனல் மின் நிலையத்தில் 3வது அலகில் துவங்கப்பட்டிருக்காங்க. இதே வட சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையம் மூலிமா 450 கிலோகிராம் நிலக்கரி கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக உய்ய மின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா வட சென்னையில், முக்கியமாக அத்திப்பட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நிதி ஆயோக் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1, 2015. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் முக்கிய துறையில் சிறந்த திட்டங்களை வகுக்கிறதுக்காக நிதி ஆயோக் ஃபார் ஸ்டேட் என்ற புதிய தகவல் தளத்தை மத்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் ஏனைய மாநிலத்தின் போக்குகளை அறிந்து கொள்றதுக்காகவும் அதே தங்களின் மாநிலத்தில் உள்ள கொள்கைகளை உருவாக்குவதற்காகவும் இந்த தளம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 1, 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, செப்டம்பர் 5, 2022 தான் தொடங்கப்பட்டது. ஸோ புதுமை பெண் திட்டத்தின் மூலயமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதம் 34% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா சமூக நலன், மகளிர் உரிமை தொகை சார்பில் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் தான் இந்த புதுமை பெண் திட்டம் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேர் தான் மாற்றிட்டு புதுமை பெண் திட்டம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புதுமை பெண் திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உயர்கல்வியில் பயிலும் மாணவர்களுக்காக 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானது தான் புதுமை பெண் திட்டம். முக்கியமாக இது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் படிக்கணும். நெக்ஸ்ட், 2022ஆம் ஆண்டிற்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நெல்லை ஜெயந்தா. தற்போது 2022ஆம் ஆண்டிற்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தாவுக்கு வழங்கப்பட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் தான் கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு கவிக்கோ விருது 2022ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா கவிஞர் அப்துல் ரஹ்மான் நினைவாக தான் சிறந்த கவிஞர்களுக்காக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதலில் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைதராபாத். சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்கு. இது இந்தியாவிலே முதல் முறையாக பேகம்பேட் விமான நிலையத்தில் தான் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விமானத்துறை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்கத்தா.
அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீருக்கடியில் மெட்ரோ சேவை வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா மேற்கு வங்காளத்தின் கல்கத்தா மற்றும் ஹவுரா நகர்களுக்கு இடையே வந்து யூக்ளி நீருக்கடியில் தான் வந்து மெட்ரோ சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த சேவை பார்த்தீங்கன்னா யூக்ளி ஆற்றின் இடையே வந்து 520 மீட்டர் தொலைவில் 32 மீட்டர் ஆழத்தில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வழித்தடத்தை பார்த்தீங்கன்னா எஸ்பிளேனட் மற்றும் எலாரா மைதான ரயில் நிலையங்கள் வந்து இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் வந்து சேவை வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கல்கத்தா. நெக்ஸ்ட், உலகின் மிக சிறிய மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் கணேஷ் பரையா. அதாவது டாக்டர் கணேஷ் பரையா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக சிறிய மருத்துவர் என அப்படி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனது டாக்டர் படிப்பை முடித்து உலகின் மிக சிறிய மருத்துவராக வந்து உருவெடுத்துள்ளார். ஸோ இவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் மட்டும்தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பரையா. இவங்க வந்து உலகின் மிக சிறிய மருத்துவர். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐரிஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை வந்து கேரளாவில் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ். தற்போது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரவிச்சந்திரன் அஸ்வின். தற்போது பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஜானி பேர்ஸ்டோவும் தங்களது வந்து 100வது டெஸ்ட் போட்டியில் வந்து விளையாட இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் 14வது இந்திய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் 17வது இங்கிலாந்து வீரர் யாருன்னா ஜானி பேர்ஸ்டோ. மகளிர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் அதிவேக பந்து வீசிய முதல் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சப்னிம் இஸ்மாயில். ஸோ சப்னிம் இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் வந்து தென் ஆப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 132.1 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பந்து வீசி சாதனை படைத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்னிம் இஸ்மாயில். நெக்ஸ்ட், 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் 15 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3.1%. அதாவது வேலைவாய்ப்பினை விகிதம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில் வந்து இந்தியாவில் வந்து 15 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்காக வேலைவாய்ப்பினை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.1% வந்து குறைந்திருக்கு அப்படி சொல்லிட்டு தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு புள்ளி விவர அறிக்கையின் கீழ் வந்து செயல்படுகிறது இந்த கணக்கெடுப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு விகிதம் வந்து 3.6% இருந்தது. 2021ஆம் ஆண்டில் வந்து வேலைவாய்ப்பு விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4.2%. நெக்ஸ்ட், ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக கெவ்ரா நிலக்கரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்தீஸ்கர் மாநிலம். அதாவது கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் பார்த்தீங்கன்னா ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் வந்து மாற இருக்கிறது. இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் கோல்டு பிளாட்ஸ் லிமிடெட் வந்து இயங்குகிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கெவ்ரா நிலக்கரி சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து உற்பத்தி திறன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 52.5 மில்லியன் டன்னாக இருந்து 70 மில்லியன் டன்னாக வந்து உயர்ந்துள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாகாணத்தின் முதல் சீக்கிய அமைச்சர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரமேஷ் சிங் அரோரா. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சர்தார் ரமேஷ் சிங் அரோரா பார்த்தீங்கன்னா சீக்கிய சிறுபான்மையின் அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் சீக்கிய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ரமேஷ் சிங் அரோரா. நெக்ஸ்ட், கிரிக்கெட் போட்டியில் 16 இன்னிங்ஸில் அதிவேக 1000 ரன்களை கடந்து சாதனை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரரான இவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து 16 இன்னிங்ஸில் அதிவேக 1000 ரன்களை வந்து கடந்து சாதனை படைத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 17 இன்னிங்ஸில் வந்து சாதனை புரிந்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 8. ஸோ மார்ச் 8 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சர்வதேச மகளிர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் உமன் அ செலிப்ரேட் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட்,
இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயுவின் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஜயபூர். அதாவது திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கெயில் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் மத்திய பிரதேசில் உள்ள விஜயபூர் நகரில் தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விவசாயிகளின் கடன் பெற உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஷான் உபஜ் நிதி. ஈசான் உபஜ் நிதி பார்த்தீங்கன்னா விளைபொருள்களை அடகு வைத்து விவசாயிகளின் கடன் பெறறதுக்காக ஈசான் உபஜ் நிதி இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 7% வட்டி விகிதத்தில் விவசாயிகளினால் எளிதாக கடன் பெறலாம் அப்படின்றதுக்காக தான் ஈசான் உபஜ் நிதி இணையதளம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். சென்னையில் பாதுகாப்பான இடங்கள் பெண்கள் அறிய உதவும் வகையில் சென்னை மாநகராட்சியுடன் மை சேஃப்டி பின் செயலி ஒப்பந்தம் மூலமா மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மை சேஃப்டி செயலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் 2013. நெக்ஸ்ட், நோட்டோ கூட்டமைப்புல பார்த்தீங்கன்னா 32வது கண்ட்ரியா எது ஜாயின் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஜாயின் ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டோவில் பார்த்தீங்கன்னா 32வது நாடை எந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணுதுன்னா ஸ்வீடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருதானது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாஸ்டினா சூசேராஜ். தேவநேய பாவனர் விருது 2023ஆம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா அருளி. தமிழ்நாட்டின் முதல் மிக உய மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளூர் மாவட்டம். இந்தியாவில் நிதி ஆயோக் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 2015. புதுமை பெண் திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 5, 2022. 2022ஆம் ஆண்டிற்கான கவிகோ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல்லை ஜெயந்தா. இந்தியாவில் முதன் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைதராபாத். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கல்கத்தா. உலகின் மிக சிறிய மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் கணேஷ் பரையா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரிஸ். மகளிர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் அதிவேக பந்து வீசிய முதல் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சப்னிம் இஸ்மாயில். 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் 15 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 3.1%. ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக கெவுரா நிலக்கரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் மாநிலம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் சீக்கிய அமைச்சர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரமேஷ் சிங் அரோரா. கிரிக்கெட் போட்டியில் 16 இன்னிங்ஸில் அதிவேக 1000 ரன்களை கடந்த சாதனை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 8. இந்தியாவின் மிக சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஜயபூர். விஜயபூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். தற்போது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ரவிச்சந்திரன் அஸ்வின். விவசாயிகள் கடன் பெற உருவாக்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈசான் உபஜ் நிதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.